இந்த ஃப்ரீயாக இருங்க எல்லாருமே, யாரும் மாணவர்கள் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். இது ஒரு வேதாந்த அகம். இது ஆக்சுவலாக எல்லோரும் ஃப்ரீயாக இருங்க. உங்களுக்கு வேணுங்கிறது காஃபி டீ வரலன்னா கூட கேட்டு வாங்கிடுங்க, வரலேன்னு கூட வருத்தப்பட வேண்டாம், ஃப்ரீயாக இருந்து கேட்டுக்குங்க. அடுத்தது கேட்கும்போது நல்ல ஞானத்தோடு கேளுங்க. நீங்கள் அதை திரும்பி போய் அந்த டவுட்டை உடனே படிங்க. எப்பொழுதுமே ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, சின்ன நான் படித்தது சார், ஒரு 6ஆம் கிளாஸில் படிச்சிருக்கேன் அந்த கதையை. அது குமுதமே ஏதோ வந்து ஆனந்த விடலில் வந்தது. அப்போ ஒரு பையனை அப்பாக்காரரு டவுனில் படிக்க வச்சுருப்பார், பெரிய சிட்டியில் போய் படிக்க வச்சுருப்பார். நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், அவன் நல்ல வகுப்பில் நல்லா படிப்பான். அவன் அப்போல்லாம் கடித முறை தான், இப்போல்லாம் மாதிரிலாம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லாம் இல்லை, அதனால் கடித முறை தான் இருந்தது. நானே அமெரிக்காவுக்குலாம் லெட்டர் போட்டேன்னா 10 நாள் 1 மாதம் கூட ஆகும், எனக்கு ரிப்ளை வரதுக்கு 2 மாதம் ஆகிடும், அதுக்குள்ளே என் பேப்பரை காலி ஆகிடாது, அதுமாரிலாம் இருந்தது அப்போ. இப்பொழுது நமக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டால் நாளைக்கு வந்துவிடும். அவர் பையன் அப்பாவுக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பான். நான் நன்றாக படிப்பிக்கின்றேன், அவர் படிக்காதவர், நான் நன்றாக படிப்பிக்கின்றேன்னு எழுதுவான். அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது படிக்கிறது தான் இப்படி தப்பாக சொல்கிறானாட்டுக்குன்னு விட்டுட்டான். அவரை வந்து பேசாமல் இருந்துட்டார். அந்த பையன் நல்ல ரேங்க் ஸ்டூடெண்ட்டு, கோல்டு மெடல் வாங்கின உடனே அந்த பிரின்ஸிபல் கூப்பிட்டு, தம்பி உன இந்த காலேஜ்லேயே நான் வாத்தியாராக போட்டுக்கிறேன், நீ இங்கேயே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு அவன் ஒரு பேராசிரியர் ஆகிடுறான். அப்புறம் திரும்பி அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறான். ஒரு மாதம் எழுதும்பொழுது நான் நன்றாக படிக்கிறேன்னு எழுதுனேன். அப்பாக்கார் குழம்பிட்டார். சரி, இவன் என்பது தெரியல விஷயம், அதனால் அப்போ கேட்டால் படிப்பிக்கிறேன்னு போட்டான். இப்போ என்னென்னா படிக்கிறேன், இப்போ வாத்தியாராக இருக்கிறான், படிக்கிறேன்னு போட்டுருந்தான். அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அவர் ஊருக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு தப்பா கொஞ்சம் தம்பியை கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிறான். நீ எனக்கு படிக்கிற காலத்தில் லெட்டர் போட்டிருக்கேன், எல்லாம் எடுத்து வந்துருக்கிறேன், அதே மாதிரி நன்றாக படிப்பிக்கிறேன்னு போட்டிருக்கிறேன். இப்போ என்னடனா நீ வாத்தியார் வேலைக்கு போயிட்டு இப்போ போய் படிக்கிறேன் நன்றாக படிக்கிறேன்னா என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அது சொல்கிறேன் அப்படின்னு. அதுவாப்பா, அது ஒன்றும் இல்லை, அப்போ நான் வகுப்பில் நல்லா படிச்சுக்கிட்டு போவேன், அந்த வாத்தியார் எனக்கு மேலே படிச்சுட்டு வருவார், அதனால் அந்த வாத்தியாரை நான் படிப்பிக்கிறேன்னு சொன்னான். புரியுதுங்களா அர்த்தம்? அந்த வாத்தியாரை நான் படிக்கிறதுக்கு, ஏன்னா இவனை மேலே கூட படித்தா தான் அவன் படிக்க முடியும், அதனால் நன்றாக படிப்பிக்கிறேன். அவங்கள நல்லா படிக்க வச்சேன் நான் அந்த காலத்தில். இப்போ வந்து நான் வாத்தியார் ஆகிட்டேன், அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், நிறையா புக்ஸு இதெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு நான் நன்றாக படிக்கிறேன், இதான்ப்பா அர்த்தம் அப்படின்னு. அதனால் நீங்கள் வேதாந்த மாணவர்கள் எப்படி இருக்கணும், நன்றாக படிப்பிக்கிறேன். வந்தால் உட்காந்து நீங்கள் பாட்டு போனீங்கன்னா நாங்கள் ஏதோ சொல்லிட்டு போயிடுவோம். அதை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், எங்களை நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது படிப்பிக்கிறேங்கிற லெவலில் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஃப்ரீயாக இருங்க. இப்பொழுது இந்த எனக்கு கொடுத்த வகுப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 விதமான இன்று நாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது புருஷார்த்தங்கள். இதெல்லாம் ஐயாவுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் பேசிக்காக நடத்தினேன், நீங்கள் எதாவது தப்பாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. புருஷார்த்தங்களை பற்றி நம்ம முதல்ல இன்றைக்கி பார்க்க போகின்றோம். வேதாந்தா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல புருஷார்த்தங்கள் தான் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள். இது நம்ம நடைமுறையில் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். டெய்லி இதை வந்து நமக்கு தெரியாமையே நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அது அந்த காலத்திலே அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க, நீ தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறார்கள். அதை நாம் உணர வேண்டும், அவ்வளோதான். எல்லாருக்குமே இந்த புருஷார்த்தங்கள் இருக்கின்றன, அதை அழகாக வகைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். நமக்கு தெரியாமையே நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றில் அர்த்தம் இது வேறு. இது புருஷார்த்தங்களில் முதலாவதாக தர்மக, அர்த்தக, காமக, மோட்சக. வேறு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டா, இது சமஸ்கிருதம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த இது மட்டும் தர்மத்துக்கு இம்முன்னு போட்டு வச்சுருக்கிறேன். புள்ளி போட்டால் முதல் அதே மாதிரி அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஆன்னு போட்டால் ஹன்னு அந்த 2 புள்ளி போட்டோம்னா தர்மக, அர்த்தக, காமக, மோட்சக அப்படின்னு சொல்லுவோம். இதான் வேறு ஒன்றும் இல்லை. அர்த்தக தர்மக, அர்த்தக, காமக, அச்சக, இது மோட்சக. இது வேறு ஒன்றும் இல்லை. தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்கின்றோம். இதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம். உங்களுக்கு சமஸ்கிருதம் வேணான்னு சொன்னால் இதை வச்சுக்கலாம். அதனால் சமஸ்கிருதம் எந்த மொழியாக இருந்தால் நமக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. அறிவை கொடுக்குதா, அது எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம், வேறு ஒன்றும் அதோட நம்ம ஒன்றும் டிஸ்பாரிட்டி வேண்டாம். அது அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் கிடையாது. நமக்கு வேண்டியது அறிவை பெருக்கி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தானே ஒழிய லாங்குவேஜுங்கிற வேறு அர்த்தம் எதுவுமே கிடையாது. இது வஸ்தி அஸ்து அதெல்லாம் கிடையாது. அவ்வாறு இந்த தர்மக, அர்த்தக, காமக, மோட்சக என்று இருக்கின்றது. இதில் 1 by 1 நம்ம இதை பார்க்கலாம். முதல்ல ஒரு முன்னுரை கொடுக்குறேன், அதற்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒன்று,
இது முதல் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். இரண்டாவது டாபிக்ல மிக முக்கியமானது சாதன சதுஷ்டயம் என்று பெயர். இந்த சாதன சதுஷ்டயங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த சாதன சதுஷ்டயங்கிறது விவேகம், வைராக்கியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, நான்காவது முமுட்சுத்துவம் என்று பெயர். இந்த சமாதி ஷட்க என்ற ஆறுன்னு அர்த்தம். இது சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, சிரத்தா, சமாதானம். இந்த ஆறும் இருக்கிறது தான் இந்த குரூப்புக்கு பேரு சமாதி ஷட்க சம்பத்தின் பேரு. இதை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன் பை ஒன் பார்க்கலாம் என்று. இந்த சமாதி ஷட்க சம்பத்திங்கிறது ஒன்று, 6 இது இருக்கிறது. இதில் அடுத்தது கடைசியாக உள்ளது முமுட்சுத்துவம் என்று பெயர். யார் இறைவனோடு இந்த ஐக்கியமாகி மோட்சத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பெயர் தான் முமுட்சுத்துவம் என்று பெயர். முமுட்சுக்கள் அப்படின்னு பேரு. அந்த தத்துவத்துக்கு பேரு முமுட்சுத்துவம் என்று சொல்கிறோம். இதுல எல்லாருமே நம்ம முமுட்சுக்கள் தான். சில பேர் புதுசா, சில பேர் வேடிக்கை பார்க்கறதுக்காக 1-2 வந்தாங்கன்னா அவங்கள ஜிக்ஞாசு என்று சொல்கின்றோம். அவங்க ஒரு ஆசை, ஒரு என்னடா இருக்குது இந்த வேதாந்தத்தில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இதில் இங்கே சங்கரானந்த ஆசிரமத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறது ஜிக்ஞாசு என்று பெயர். அதுதான் பிரம்மசூத்திரத்தில் இதே பேர் பார்த்தீங்கன்னா அதாதோ ஜிக்ஞாசு என்று சொல்வார். பிரம்ம ஜிக்ஞாசு என்று சொல்வார். யார் பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம். அதான் பிரகு என்று அர்த்தம். மங்கள வாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. அந்த மங்கள வார்த்தைக்கு பேர் அதக என்று சொல்வார். அததோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரம்மசூத்திரம் நீ படிக்கணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த சாதன சதுஷ்டையெல்லாம் தெரிஞ்சுருந்தா இங்கே வா, இல்லாட்டின்னு என்ன பண்ண சிலசாம அங்கே போயிடு. அதுதான் முக்கியம். அததோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சாதன சதுஷ்டையெல்லாம் உன்கிட்ட இருக்கா, இல்லைன்னா நீ போயிடுப்பா. அதுக்கு ஆனால் அந்த பிரம்மசூத்திரம் படிப்பதற்கு முன் என்னென்ன இருக்கணுங்க? இந்த சாதன சதுஷ்யம் இருந்தால்தான் நீ பிரம்மசூத்திரத்தை படிக்க வேண்டும். சமம் தமம்லாம் இல்லாமல் நிறைய பேர் இப்போ எல்லாம் வந்துடுறாங்க எல்லாரும். ஆனால் நானும் வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களை மாதிரி தான் நானும். சில பேருக்கு இருக்கலாம். நான் என்னுடைய விதத்தை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லாமலும் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் இந்த சமம், தமம், இந்த ஷட்க சம்பத்தி, வைராக்கியம், விவேகம், இந்த முமுட்சுத்துவம் இருந்தால்தான் நாம் பிரம்மசூத்திரத்தையோ அல்லது பிரஸ்தானத்திரயமான அந்த உபநிஷதங்களையோ இல்லது பகவத்கீதையோ நாம் படிக்க முடியும். எலிஜிபிலிட்டி முதல்ல ஒரு 1ஆம் கிளாஸு போடணும்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், கேஜி. ஆனால் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கேஜிலாம் கிடையாது. ஒரு 5 வயசில் என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போடாமாங்க, நடந்து 1 கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு பையன் எடுத்துக்கிட்டு புக்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக போவான். போனால் என்ன வயசுன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. உடனே அவரே குறிப்பிட்ட 5 வயசுன்னு போட்டுப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரிஜினல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த நட்சத்திர இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு 5-6 மாதம் வித்தியாசம் இருக்கும். எனக்கு ஒரு லாபம் அதில், எனக்கு ஒரு 5-6 மாதம் லாபம் கிடச்சிது. கொஞ்சம் லேட்டாக ரிட்டையர் ஆனேன். அதுமாரி அந்தமாரி பண்புகள் இருக்குல்ல. அதனால் எந்த இதாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இல்லை என்றாலும் இந்த விவேகம், வைராக்கியம், சமம் என்ற அந்த 6 பண்புகளையும் முமுட்சுத்துவம் என்ற ஒரு இன்க்யூஸ்னஸ் நமக்கு வேணும். அது இருந்தால் தான் நம்மளால் அதை கற்றுக்கொள்ள விட வேண்டும். அதற்கு தான் இங்கே இந்த வகுப்புகளை நமக்கு சங்கரானந்தஜி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் இந்த அத்வைத கருத்துக்கள் போய் சேர வேண்டும், எல்லோரும் அந்த பக்குவ நிலைக்கு அடைய வேண்டும் என்று அந்த பண்புடன் தான் இங்கே இருக்கின்றது. சொல்கிறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் 6 இருக்க மொத்தம். நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்ததாக தன்னறிவு என்றால் ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ். நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டியது. அதுதான் இந்த தன்னறிவு என்று பெயர். சுய உணர்வு என்று சொல்கின்றோம். நம்மளே சுய பரிசோதனை, வேற ஒன்றும் இல்லை. நம்மளை யாரும் பார்த்துக்கிறது இல்லை. எல்லாமே இந்த 5 புலன்களும் வெளியில தான் ஓடுறோம். நம்ம உள்ளார எடுத்து பார்ப்பதே இல்லை. அதனால உள்ள பார்க்க வேண்டும். மனம் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல். மனம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. மனசு தான் இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுது. மனசு இருந்தால் தான். அதனால தான் சமத்தை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இவங்க சமங்கிறது மனோ நிகிரகா, அடுத்து தமங்கிறதா இந்திரிய நிகிரகா, அந்த வரிசையில் வச்சிருக்கிறார்கள். மனம் தான் எல்லாம் காரணம். இந்திரியங்கிறது ஒரு கருவிதான், அது வெளில அனுப்புது. அது போய் காதை கேட்கணும்னு கேட்கல. அவன் மனசு கேட்டாதான் நீ அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறோம். அதனால இந்த மனசு தான், மனோ நிகிரகம் தான் முக்கியம். அடுத்ததாக இது தன்னறிவு என்பது சுய பரிசோதனை என்று சொல்கின்றோம். கடைசியாக உள்ளது இந்த தத்துவ விவேகம் என்று பெயர். இதுதான் ஒவ்வொரு தத்துவத்தை பற்றியும் நமக்கு வேண்டிய அறிவுகளை அல்லது விவேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கடைசியாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாம் 1 by 1 இன்று பார்க்கலாம். இதை அவுட்லைன் பார்த்துங்க. இந்த புருஷார்த்தங்கிறது
ஒன்று. இது எல்லாமே மிக முக்கியம். நமக்கு வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு இதுதான்ப்பா நீ இப்படி தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு நமக்கு ஒரு கோடிட்டு வரையறைக்கப்பட்டு தான் இந்த புருஷார்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம இல்லைனாலும் சமயத்தில் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த சாதன சதுஷ்டிங்கிறது இந்த இது வேதாந்தத்திலே உள்ளே நுழையும் பொழுது நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இது இருக்காப்பா, ரைட், ஓகே, நீ போகலாம்ப்பா, கிளாஸுக்கு போ. இல்லையா, உனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, சமமும் இல்லை தமமும் இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லையா, இல்லை வேகமும் இருக்க மாட்டேது, கொஞ்ச நாள் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறதும் இந்த இதுதான். இது என்ட்ரன்ஸுக்கு தான் உள்ள, எக்ஸாமுக்காக உள்ளது. இது இருந்தால்தான் நமக்கு அந்த பிரஸ்தானத்திரைங்களோ சரி, பிரகரண கிரந்தங்கள் அதாவது நூல்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேதாந்தத்திலே 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிரகரண கிரந்தங்கள் என்று பெயர். இன்னொன்று தோத்திர நூல்கள் என்று சுவாமி எழுதியிருக்கிறார் சங்கரானந்தர். நிறைய சிவானந்த லகரி இருக்குது, சௌந்தரிய லகரி இருக்கின்றது, இல்லை தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் இருக்குது, அஷ்டம்னா நிறைய இருக்குது, கங்கா அஷ்டகம் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் எழுதாத இல்லை, அவருக்கும் விஷ்ணுவை பற்றியும் எழுதியிருப்பார். அதே துர்கையை பற்றியும் எழுதியிருப்பார். துர்கா அஷ்டகம் இருக்கிறது. அதெல்லாம் தோத்திர நூல் என்று சொல்கிறோம். தோத்திர நூல்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கும், வேதாந்த கருத்துக்கள் இருக்கின்றன. இது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் நிறைய இருக்கிறது. அதுலேயே நிதித்தியாசனம் வருது, அதுலேயே எல்லாமே வருகிறது. சௌந்தரிய லகரிலையும் பார்த்தோம்னா நிறைய இருக்கிறது, சிவானந்த லகரிலையும் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் தோத்திர நூலாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது சங்கராச்சாரியர்கள் எழுதியது. இரண்டாவது, இந்த பிரகரண கிரந்தங்கள் என்பது நிறைய இந்த வேதாந்த கருத்துக்களை நமக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அவர் நிறைய ஸ்டூடெண்ட்டில் பார்த்தா மத்தியம அதிகாரி இருப்பாங்க, உத்தமாதிகாரி இருப்பாங்க, அடுத்தது அதர்மாதிகாரி இருப்பாங்க. 3 விதமான அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அதனால் மாணவர்களே நம்மளே படிச்சிருக்கிறோம். ஒன்று வாழை மட்டன்னு சொல்கிறோம், இன்னொன்று கற்பூரம்னு சொல்கிறோம், இன்னொன்று ரெண்டாவது என்ன சொல்கிறோம், கரித்துண்டுன்னு சொல்கிறோம். அதேமாரி அது கிரேடேஷன். அது நமக்குடைய அறிவு, நமக்கு ஆண்டவன் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம பலனாக கொடுப்பது. அதை நம்ம யாரும் ஒருத்தங்க கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், யாரும் எதுவும் செஞ்சுக்க வேண்டாம். நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருப்போம். யாரும் கம்பேர் பண்ணுறதுனால தான் நிறைய புருஷார்த்தங்களில் டிஃப்ரென்ஸ் வருகிறது. அதேமாதிரி இந்த 4 இந்த மிக முக்கியமானது. இது வேதாந்த படிப்புக்கு நுழைவு வாயிலாக இருக்கின்றது. இது 2ம் அடுத்ததாக உள்ளது. இப்பொழுது 1 by 1 நம்ம இதை பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது இந்த புருஷார்த்தத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். இந்த புருஷார்த்தம் என்பது முதல்ல புருஷக என்ன அர்த்தம், புருஷார்த்தம்னா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, புருஷக மனிதன், புருஷகன்னா மனிதன் என்று அர்த்தம். மனிதன்னா ஆண் பெண்ணுன்னு கிடையாது, மனிதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஆண் பெண் 2க்குமே பேரே மனிதன் என்று சொல்லிக்கிறோம். இது பொதுவான கருத்து. அதனால் புருஷம் என்றால் மனிதன் அல்லது இந்த ஆண் பெண் 2 பேருக்குமாக உள்ளது. அர்த்தம் என்றால் என்ன, அடுத்தது 2வது வேர்டு. அர்த்தம் என்றால் ஒரு இலக்கு என்று அர்த்தம், குறிக்கோள். இது 2க்கும் பேரு தான் நம்ம புருஷார்த்தம் என்று சொல்கின்றோம். இலக்கு இல்லாத மனிதன், குறிக்கோள் இல்லாத மனிதன் என்னது, ஊர் போய் சேர மாட்டான். கால் நடந்த பாதையிலே போனான்னா ஊருக்கு போய் சேர முடியும். அந்த குறிக்கோள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, லட்சியம் இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அதாவது நம்ம வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அதில் முழுமையாக நம்ம நிறைவு பெற வேண்டும், நமது மனது அந்த முமுட்சத்தை அடுத்ததை அடைய வேண்டும் என்று சொல்வது நமது இப்போது குறிக்கோள். நமக்கு அதனால தான் இப்போ இங்கே வந்திருக்கின்றோம். அதனால் அந்த லட்சியம் என்பதுதான் அந்த அர்த்தம் என்ற அர்த்தத்துக்காக முடிகின்றது. அடுத்ததாக மனிதனால் மட்டும்தான் இந்த லட்சியத்தை உருவாக்க முடியும், அதனை அடையவும் முடியும். வேற யாராலும் முடியாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்கின்றது. இல்லை என்றால் அவன் மனிதன் அல்ல, மனிதனே இல்லை. குறிக்கோள் இல்லைன்னா யாருக்கும் மனிதன். ஒருத்தவங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆசல்னு நினைக்கிறான், ஒருத்தன் ஒரு பொலிட்டிக்கலில் பெரிய ஆளுன்னு நினைக்கிறான். அவனுக்கு அது குறிக்கோள், அந்த குறிக்கோள்லேயே அவன் அதில் போயிட்டு இருக்கான். அதுக்காக ஸ்டெப்பும் எடுக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் குறிக்கோள் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஆனால் இது விலங்கினங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. சிங்கம், புலி, யானை எல்லாமே இருக்கிறது, அதற்கு எந்த குறிக்கோளும் இல்லை. ஏனென்றால் அதற்கு சாப்பிடுவது, இனப்பெருக்கம் செய்வது, அதேமாரி அந்த பழக்கத்திலேயே பாதுகாப்பு, இது 3ம் தான் அதற்கு தெரிகின்றது. இல்லை, அதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. அதனால தான் அது விலங்கினங்களாக இருக்கின்றது. யானை இருக்கின்றது, யானையை ஒரு சின்ன ஒல்லி பீச்சான இருக்கக்கூடிய மனிதன் போய் அதை அடக்குகிறான். ஏனென்றால் யானை அதற்கு பின்னாடி உள்ள ஒரு பெரிய உருவத்தை அது பார்த்தது கிடையாது, அதனுடைய வலிமையும் அதற்கு தெரியாது. அதனால அதுக்கு தன்னறிவும் கிடையாது. அதனால் அது விலங்கினங்களாக இருக்கின்றது. அதனால தான் மனிதன் இறைவனுக்காக, நம்மளுடைய இறைவன் நம்ம படைத்திருப்பதற்கு குறிக்கோள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. லட்சியம் இருக்கின்றது.
அதனால தான் நம்ம அந்த புருஷார்த்தத்திலே நாம் இருக்கின்றோம். மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் இருக்குது. சாய்ஸ் நிறைய படிக்க பியூசி உள்ளே போனோடனே அப்போல்லாம் +2லேயே முடிச்சிடுறோம். சயின்ஸ், நான் வந்து டாக்டர் ஆகணும், அவனுக்கு அந்த பாதையில் சாய்ஸில் போகிறான். இன்னொரு எனக்கு இதெல்லாம் வராதுப்பா, படம் போட வராது, அவன் என்ன பண்ணுறான், கணக்கு எடுத்துக்கிறான், அவனுக்கு அந்த சாய்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான். அதேமாதிரி சாய்ஸ் இருக்கிறது. மனிதனுக்கு எதை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு சாய்ஸும் இருக்கின்றது. அந்த தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லை என்றால் அந்த கோலும் இல்லை. தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாய்ஸ் இல்லைன்னா அவனுக்கு அந்த கோல் லட்சத்தையும் அதை அடைய முடியாது. அது மிருகங்களுக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. அது இப்படி தான் பழக்கம். அதுக்கு தான் அந்த விலங்கினங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இது உண்டு, அதுக்கு ஒரு இது உண்டு, பண்பு இருக்கிறது. இப்பொழுது நரிக்கு ஒரு பண்பு இருக்கிறது, நாய்க்கு அதுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. நாய் சுற்றிக்கிட்டு இருக்கு தெருவில், நம்ம சொல்கிறோம் அது பாட்டுக்கு என்னப்பா உடம்பு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல பண்பு என்ன இருக்கிறது, நன்றி உணர்வு இருக்கின்றது. அதேமாதிரி யானைக்கு ஒரு நல்ல பண்பு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பு இருக்கிறது. இந்த சில மிருகங்கள் பார்த்தோம்னா காட்டில் மான் இருக்கின்றது, யானை இருக்கிறது. அதெல்லாம் வந்து சாகபட்சினி, எதுவுமே வந்து மாமிசத்தை சாப்பிடாது. ஆனால் அதுக்கு வந்து என்ன தேவைப்படும், உப்பு தேவை, உடம்புல உப்பு தேவைப்படும். அதனால் காட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நல்லா நோண்டி வச்சுருக்கோம். அந்த மண் எடுத்து பார்த்திங்கன்னா உப்பு மண்ணாக இருக்கும். அதுக்கு பேர் சால்ட் லிக்கிங் என்று பெயர் ஆங்கிலத்தில். இது என்ன பண்ணோம், விலங்கினங்கள் ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்குன்னு அது போய் என்ன பண்ணோம், அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு உப்பு தேவை, உப்பு இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு அந்த அறிவு இருக்கிறது. காட்டில் எந்த இடத்துல இது கிடைக்குதுன்னு வரைக்கும். சில குரங்குக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளே காட்டில் போயிட்டு தண்ணி கிடைக்கல, எங்கே இருக்கலன்னா அந்த குரங்கு கொஞ்சோண்டு உப்பு எடுத்து சாப்பிட்டுட்டாருன்னா அந்த குரங்கு தண்ணியை பார்த்துட்டு ஓடுமா. அது போய் ஒரு நீர்நிலையில் இருந்துன்னா கண்டுபிடிச்சிடும். அதுக்கு அது உள்ள அங்கே இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்மளும் அங்கே உள்ள நீர் எங்கே இருக்கிறதுங்கிறது கண்டுபிடித்து விடலாம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலங்கினங்களுக்கு பழக்கம் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரும் அதற்கு இருக்கிறது. அதேமாதிரி நாய் வந்து நரியாக மாற முடியாது, நரி வந்து யானையாக மாற முடியாது. ஏன்னா அதுக்கு சாய்ஸ் இல்லை, அதுக்கு சாய்ஸே அது மட்டும்தான். அதனால் நமக்கு சாய்ஸ் இருக்கிறது. அதனால் நாம் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய லட்சியத்தையும் அடைகின்றோம். இந்த மனிதனுக்கு எல்லா விதமான குணங்களின் சாய்ஸும் இருக்கின்றது. அதுக்கு மனிதனுக்கு எல்லா விதமான சாய்ஸும் கிடைக்கின்றது. அதேமாரி இந்த மனித தன்மைன்னு பிரிக்கலாம், இல்லை மிருகத்தன்மைன்னு நம்ம பிரிக்கலாம், இல்லாட்டி அதேமாரி தெய்வத்தன்மை என்றும் நாம் பிரிக்கலாம். அதான் இந்த ராட்சச குணம் என்று சொல்வார்கள், இந்த சாத்வீக குணம், தெய்வ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருப்போம் 3 விதமான குணங்கள் போட்டிருப்போம். அதேமாரி அந்த மனிதன் எப்படி இருக்கிறாங்கிறது அது நமக்கு தெரியும். அந்த ராட்சச குணம்னா எப்படி இருப்பாங்க, இது தெய்வ குணம்னா இருப்பாங்க. அதேமாரி மனிதனுக்கு இன்னொன்று என்னென்னா, தர்மா அதர்மா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும் அவனுக்கு சாய்ஸ் இருக்கின்றது. எது தர்மம் அது அதர்மம் என்றும் தெரிந்து கொள்ளலாம். அதேமாரி வேகம் இல்லாததை அவனால் தெரிந்து கொள்ள முடியும். அதேமாரி அந்த 3 விதமான தர்மம் அதர்மம் என்று தெரிந்து கொள்ளலாம். இல்லாட்டி வந்து வேகம், நித்திய அனித்திய வஸ்துக்களையும் அவன் தெரிந்து கொள்ளலாம். எது நித்தியமாக இருக்கும், எது அனித்தியமாக இருக்கும், அதையும் மனிதன் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் மனிதனுக்கு இருக்கின்றது. இந்த புருஷார்த்தத்திற்கு கொடுக்கக்கூடியது ஞானம் தேவை. அவனுக்கு அது இருந்தால் தான் விவேகம் இருக்க முடியும். விவேகம் இருந்தால் தான் மற்ற குணங்களான இப்போ யாரை கேட்டாங்களா வைராக்கியம், அதெல்லாம் வந்து வர முடியும். அந்த வேகம் தான் மிக முக்கியம். வேகம் வருவதற்கு ஞானம் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த ஞான அறிவு எப்படி கிடைக்கிறது என்றால் நமக்கு சாஸ்திரம் மூலியமாகத்தான் நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. சாஸ்திரம் இல்லைன்னா நமக்கு அந்த ஞானம் கிடைக்காது. இப்படி ஒருத்தர் கேட்குறாங்க இல்லையா, நமக்கு சனாதன தர்மத்தை நான் ஒழிப்போம், மஸ்கிட்டோ மாதிரி ஒழிப்போம். எப்படி ஒழிக்க முடியும்? சனாதன தர்மங்கிறது மனிதன் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்திச்சூடி மாதிரி நமக்கு அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அதை போய் ஒழிக்க முடியுமா? நீ அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்கிறார்கள், நீ ஏற்பது இகழ்ச்சி என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை போய் ஒழிக்க முடியுமா? எதை மஸ்கிட்டோ வேணால் ஒழிக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு மனு தர்மம் இருக்கிறது, சனாதன தர்மம் ஒன்று இருக்கிறது, வர்ணாசிரமம் ஒன்று இருக்கின்றது. அதேமாரி நிறைய நமக்கு அந்த காலத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதேமாரி யாக்ஞவல்லியர் ஸ்மிருதின்னு ஒன்று இருக்கிறது, அது அவருடைய ஸ்மிருதி இருக்குது. மனு ஸ்மிருதி மாதிரியே மனு மாதிரி யாரும் எழுதவில்லை, அவ்வளோ அருமையாக அந்த தர்மத்தினுடைய பண்புகளை பற்றி எழுதியிருக்கின்றார். யாக்ஞவல்லிய ஸ்மிருதியும் அதே மாதிரி நிறைய பண்புகளை கூறுகின்றது. இதெல்லாம் வந்து மனிதன் எப்படி இருக்க வேண்டும். இப்பொழுது நான் பார்க்கும்பொழுது இதே ஒரு சிங்கப்பூரிலே பார்க்கின்றோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஐயாக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்த நேற்றுக்கு காரில் வரும்போது, அங்கே ஒருவன் தமிழ் பையன்தான், போலீஸ்க்கு அப்பாயின்மெண்ட்டு, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், அவன் அங்கேயே இருக்கலாம், சிங்கப்பூர்லேயே பர்மனெண்ட் சிட்டிசன் ஆகிடலாம். அவனுக்கு அந்த போலீஸ் வேலையை கொடுத்துருக்குறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தமிழ் பையன், ஏன்னா இந்திய ரத்தம் அவனுக்கு கொஞ்சம் தமிழ் ரத்தம் இருக்கும் இல்லையா அவனுக்கு,
அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஆள் வயசானவர் அந்த இயர்பட்டை வச்சுட்டு போயிட்டார். அதை வச்சுட்டு போனோடனே போயிட்டார். அதை ஏர் ஹோஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து, ரொம்ப காஸ்ட்லியானதாக இருக்குது அது கொஞ்சம், நம்ம 1000லேருந்து அது 10,000 வரைக்கும் கிடைக்குது. அதை கொண்டு போய் ஒரு போலீஸாக இருந்தாலும் அந்த பையன் இவங்ககிட்ட கொடுத்து நீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. இவன் எடுத்து என்ன பண்ணிடுறான், அதை பார்த்துருக்கான், நல்ல குவாலிட்டி இதெல்லாம் அமெரிக்கன் மேடை வச்செல்லாம் பார்த்துட்டு இவங்ககிட்ட இருந்தது ஒரு 500 இதை சரக்கு அதில் வச்சுட்டு இவன் தூக்கி அதில் பையில் போட்டுவிட்டு போலீஸ்காரன் கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு 15 நாள் கழிச்சு அந்த தொலைச்சவர் வராரு, இதை மாதிரி நான் தொலைச்சிட்டேன்னு இந்த இது இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அந்த இருக்க உங்கள் இது அப்படின்னு எடுத்துங்க. அதை பார்த்து விட்டு அவர் என்னுடைய இதெல்லாம் இது யாரோ மாற்றி விட்டார்கள், என்னதில்லை நான் இதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த நிகழ்ச்சி இதை வந்து அங்கே அந்த ஹையர் அத்தாரிட்டிக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த போலீஸை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவன்ங்கிறான், இல்லை ஒன்று தான் விஷயம், இது என்ன ஒன்று தான் இது, நீங்கள் ஒழுங்கானதை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. உடனே அவன் கொண்டாந்து ஆமாம் சாரின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே அரெஸ்ட் பண்ணி விடுறார்கள் அவனை. எவ்வளோ பெரிய சின்ன குற்றம், 1000 கோடி எங்கே இருக்கிறது, 2000 கோடி எங்கே இருக்கிறது, 5000 கோடி எங்கே இருக்கிறது, ஒரு சின்ன பொருளுக்கு அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ளே தள்ளி விடுகிறார்கள். அவனுடைய வேலை போய்விட்டது. ஐயா என்னை விட்டு விடுங்க, நான் வேணாம் நான் இந்தியாவுக்கு போயிடுறேங்கிறான். அதெல்லாம் முடியாது, இந்த இதுக்கு இங்கே நீ அனுபவித்துட்டு தானே நீ போக வேண்டும், உனக்கு இனிமேல் வேலை கிடையாது, நீ இந்தியாவுக்கு தான் போக போகிறாய், ஆனால் இந்த பனிஷ்மெண்ட்டும் உனக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் மனிதனுடைய நேர்மை, இப்படி தான் இருக்கணுங்கிறது, ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு கம்பேரிட்டிவ் இருந்தால் தான் கெட்டவனை பற்றி தெரியும் நமக்கு. அதேமாரி நான் முதலாக அமெரிக்காவுக்குலாம் போகும்போது 85 86 போகும்போது பார்த்தா ரொம்ப அதிசயமாக எனக்கு பார்த்தா மக்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. பார்த்தா எந்த வித புழுகு இதுவுமே பித்தலாட்டமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சுன்னா தெரியலம்பாங்க, தெரியலன்னா விட்டு போயிடுவாங்க. அதை பார்க்கும்போது நல்லாக எனக்கு ஒரு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அப்பொழுது தெரிந்து கொண்டேன். அதுமாரி ஐரோப்பாவிலேயும் நிறைய மக்கள் நிறைய இருந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம மக்கள் போய் மாற்றிட்டாங்க நிறைய பேரை. அதுமாரி அந்த அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நெகட்டிவ் திங்கிங்கே தெரியாது. ஒரு ஜெர்மனில் பஸ்ஸு ரோடுக்காக கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஜெர்மன்காரர் ஒரு குழந்தையோடு நிற்கிறாரு. திருது பண்ணு பஸ்ஸு அந்த பக்கம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரக்கு நம்ம ஓடிலான்ட்டு அண்ணாண்ட போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பசங்கள்லாம் அந்த அங்கிள் இஸ் ஆல்சோ கோயிங், ஒய் யூ ஆர் வெயிட்டிங், நம்ம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் ஓடனா என்னன்னு கேட்குறேன். இல்லை இந்த சிக்னல் மாறணும் அப்படின்னு. அப்போ தப்பானதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மறைமுகமாக அந்த குழந்தைகளுக்கு நம்ம உகட்டி விடுகின்றோம். அதேமாரி அந்த மனு ஸ்மிருதிலேயோ இல்லை வந்து யாக்ஞவல்ய ஸ்மிருதிலேயோ நமக்கு நிறையாக உண்மைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கின்றது. அவ்வாறு அந்த இது வந்து அடுத்ததாக இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அதுதான் நல்லதும் கெட்டதையும் நமக்கு உணர்த்துகின்றது என்று சொல்கிறார். அடுத்ததாக சாஸ்திரத்தினுடைய பொறுப்பு. சாஸ்திரம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ். உடனே நமக்கு ஒரு வார்த்தை தெரியலன்னா உடனே டிக்ஷனரி எடுத்து பார்க்கின்றோம். அதேமாதிரி நமக்கு ஒரு டவுட்டுன்னு என்ன பண்ணுறோம், ஒரு சாஸ்திரத்தை எடுத்து பார்க்கின்றோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குற்றத்துக்கு பிராயச்சித்தம் அதுவும் இருக்கிறது நிறைய சாஸ்திரத்தில். அந்த கர்மகாண்டத்தில் ஐயா சொன்னாங்க காந்திநாதனில், அந்த பிராயச்சித்தம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அதனால் அது செய்கிறத பற்றி இல்லை. அடுத்தது நித்தியமாக என்னென்ன இது செய்யணுங்கிறது கண்டங்களும் கர்மங்களும் இருக்கின்றது. நித்திய கர்மம், அதுமாரி மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாமே அந்த கர்மகாண்டங்கள் இருக்கிறது. மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த கர்மகாண்டங்கள் நமக்கு உடனே பலன் கொடுக்கக்கூடியது. அது அப்பப்போ நமக்கு பலன் கொடுக்குது. ஆனால் ஞான காண்டங்கிறது தான் நமக்கு பர்மனெண்ட்டாக ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்பதையும் அவர்கள் சொன்னார்கள். அதேமாதிரி அந்த சாஸ்திரத்தினுடைய இது பொறுப்பாக இருக்கிறது. அடுத்தது இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் வருகிறோம். லட்சியம் என்ன, அதுதான் மிக முக்கியம். அதுதான் இந்த புருஷார்த்தம் சொல்கின்றது. இந்த லட்சியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தை தான் நாம் 4 தலைப்புகளிலே பார்க்கின்றோம். ஒன்று தர்மக, அர்த்தக, காமக, அடுத்தது மோட்சக என்று 4 விதமாக பிரித்திருக்கின்றோம். இந்த முதல்ல தர்மகதங்கிறதுக்கு இதை 3 விதமாக ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. முதல்ல அர்த்த தர்ம, அர்த்த காமக, மோட்சக என்ற அர்த்தம். இந்த தர்மக என்றால் தர்மம் செய்வதை பற்றி சொல்லுகின்றது. அர்த்தம் என்றால் பொருளை பற்றி சொல்லுகின்றது. அடுத்ததாக காமம் என்றால் இன்பம், அதாவது மனிதன் மகிழ்ச்சியை அடைகின்றான், அதை பற்றி சொல்லுவதுதான் இந்த காமக என்ற அர்த்தம். காமகன்னா நீங்கள் தவறாக வேற ஒரு அர்த்தத்தை சொல்ல வேண்டாம். இது காமக என்றால் மனிதன் பொதுவாக இன்பத்தை அனுபவிப்பதுதான், அது காமக என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக மோட்சம் என்று நாம் சொல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த 1 by 1 நம்ம இதில் முதல்ல நம்ம அர்த்தத்தை பார்ப்போம், அடுத்ததை காமம் பார்ப்போம், 3வது தர்மத்தை பார்ப்போம், கடைசியாக மோட்சத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இப்போ எனக்கு அர்த்தத்தை முதலில் வைத்துக் கொள்கின்றோம். அர்த்தம் என்றால் என்னது, அறம், இது பொருள் என்று அர்த்தம், பொருளை ஈட்டுவது. அடுத்ததாக இந்த அர்த்தம்ங்கிறது என்ன, எப்படி இது ஏற்பட்டது. புருஷார்த்தம் இப்போ தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. புருஷம் என்றால் மனிதன் என்ற அர்த்தம், அர்த்தம் என்றால் ஒரு குறிக்கோள் என்று தெரிந்து கொள்கின்றோம். அந்த புருஷார்த்தம் எப்படி
இந்த குறிக்கோள் இல்லாத மனிதனுக்கும் விலங்கினங்களுக்கும் ஒரு கம்பேரிசன் கொடுத்தோம். நமக்கு இருக்கிறது அதுக்கு இல்லை என்று சொன்னோம். அதாவது நமக்கு காக்கா இருக்குது, நமக்கு வந்து அது காக்காவுக்கு அது காக்கா கருப்பாக இருக்குன்னு தெரியாது. இல்லாட்டி அது என்ன பண்ணும், ஒரு வெள்ளை டை எடுத்து அது அடிச்சுக்கும். நம்ம எப்படி அப்பப்போ வெள்ளம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு அடிச்சுக்கிறோமோ அது என்ன ஆகும், அதுக்கு நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஆகா ஒரு வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கலாமான்னு தோணும். அதுக்கு அது கருப்பாக இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அதனால் விலங்கினங்களுக்கு அந்த இது கிடையாது. நமக்கு கம்பேரிசன், இன்னொருத்தனுக்கு கம்பேரிசனுக்கு நமக்கு உண்டு. அதுக்கு அந்த காக்கா இது இப்படி இருந்தானே, இந்த காக்கா இருந்தானே, அதுக்கு அதை பற்றி அது கவலைப்பட போகிறதில்ல. அது விலங்கினங்களுக்கு கவலைப்படும். நமது உடம்புலேயே நமக்கு இப்படி இருக்க, இந்த கை இல்லையே சரியில்லையா, இந்த மூக்கு சப்பையாக இருக்க, அந்த மூக்கு எதுவும் உடம்புல இருக்கிற பாட்டு எதுவும் கவலைப்பட போகிறதில்ல. அது எதாவது கவலைப்படுதா? சேப்பாக இருக்கிறோம், இல்லை ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கலாம்னு அதை கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அந்த பார்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, மூக்கை நீட்டிக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற, நம்ம மனசுக்கு தான் இருக்கிறத ஒழிய நம்முடைய உடம்புக்கு அந்த குணாதிசயம் இல்லை. அதே மாதிரி அந்த அர்த்தம் என்பதை நாம் முதலிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக அந்த காமக என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக தர்மக பார்க்கின்றோம். நான்காவதாக மோட்சகத்தை பார்க்கின்றோம். முதல்ல இந்த அர்த்தம் என்றால் என்ன, நல்லா இப்போ இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அர்த்தக என்றால் என்ன? அர்த்தகன்னா என்னென்னா, இது பொருள் வேறு ஒன்றும் இல்லது. இந்த பொருளை முதல்ல என்ன பண்ணுறோம், நமக்கு பசி, நல்ல ஒரு காலையில் எங்கேயுமே ஹோட்டல் மூடிட்டு ஸ்ட்ரைக், இன்றைக்கி எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, பசியாக நமக்கு அல்சர் வேறு, பசினால் நம்ம துடிச்சு போகிறோம். அப்போ என்ன நினைக்கிறேன், நமக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலில் எங்கேயாவது ஒரு சாப்பாடு கிடைச்சா போகிறதா அப்படின்னு நமக்கு அந்த பசி உணர்வு இருக்கின்றது. அப்போ போய் என்ன பண்ணுறோம், அதை சாப்பிட்றோம். பசியில் எதை கொடுத்தாலும், அவன் காரமாக இருந்தாலும் சரி தான், அன்றைக்கி உப்பு இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுறது, அது நமக்கு அது தெரியாது. முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், பசியை நீக்கி கொள்வது தான் அது. அதனால் முதல்ல சாப்பாடை சாப்பிட்டு விடுகிறோம். கொஞ்சம் நல்லா வயிறுலாம் நம்பின உடனே அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், ஆக ஒரு ஸ்வீட் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு மனிதன் அடுத்த நிலைக்கு போகின்றான். ஒரு ஸ்வீட்டு பரவாயில்ல, இல்லை நமக்கு இன்னும் வேறு எதாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு என்ன நினைக்கிறான். இந்த பேசிக் நீடு அவனுக்கு முடிந்து விட்டது. ஒரு உணவு, இருக்க இடம், இதெல்லாம் அவனுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அது பேசிக் நீட். அதுதான் அர்த்தம் என்று சொல்லுகின்றோம். அந்த அர்த்தத்தை மனிதன், இயற்கை நம்ம பாரம்பரியமாக பார்க்கணும், இப்போ திடீர்னு பார்க்கக்கூடாது. இந்த மூத்த மனிதர்கள் அந்த காலத்தில் என்ன இருந்திருப்பான், மழையிலையும் காயிலையும் அவன் நனைஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த நம்மளுடைய மூதாதையர்கள், அவனுக்கு வீடு கட்ட தெரியாது, ஒன்றும் இருந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவான், அவன் சாப்பாடு தான் சாப்பிட்றான். அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இல்லை விலங்கினங்களாக இருந்தாலும் சரி. அப்போ சுட்டு சாப்பிட தெரியாது, பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு தடவை நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு பன்னியை ஒருத்தன் வந்து வில்லு போட்டு அடிச்சிட்டான். அப்போ பன்னியை வந்து அந்த தீயில பட்டு அது சுட்டு போச்சு. அதை எடுத்து கையால் பார்த்தா சுட்டுருக்கு, நாக்கில் வச்ச உடனே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்போ சுட்டு சாப்பிடலாம் என்ற ஒரு பண்பு இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவிடமாக இலை, மறைவட்டை, இதெல்லாம் மரமட்டையெல்லாம் வைத்திருக்கின்றான். அப்புறம் துணி வந்தது, துணியே வெறும் துணியாக போர்த்தி கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது, எவ்வாறு டெய்லரிங் எப்போ வந்தது, எப்போ துணியாக தைத்து கொண்டான், அதுவும் இருக்கிறது. நம்ம இந்தியாவில் ரொம்ப நாளாக துணி டெய்லரிங்கே கிடையாது. அப்போல்லாம் மக்கள் பார்த்தா பெண்கள் ஒரு ட்ரெஸ்ஸு கச்சைன்னு இருப்பார்கள், கீழே ஒரு ட்ரெஸ்ஸு, ஆண்கள் வேட்டியாக, மேலே சட்டை தான் இருக்கும், சட்டையே கிடையாது. அப்போ இது துண்டு தான் இருக்கும், சட்டையே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஒரு நம்ம பார்த்தது வயதான ஐயாவுக்குலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இது அப்போ தான் இந்த சட்டையை ஒன்று மக்கள் கிராமத்தில் எத்தனை பேர் சட்டை போடாதவங்க தான் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெய்லர் வந்தால் சட்டை இது வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிகள். அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் என்ன இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு பேசிக் நீடு இருந்தால் போதும், சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும், அது அர்த்தம் என்று சொல்கின்றோம். அப்புறம் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அது முடிந்து விட்ட பிறகுதான் அவன் இன்பத்தை தேடுகின்றான். அந்த அடுத்ததாக நமக்கு லக்ஸூரியாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். இரண்டாவது, எப்பொழுது உனக்கு பேசிக் நீடு முடிஞ்ச பிறகு என்ன நினைக்கிறான் அவன், அடுத்ததாக அந்த காமத்திற்கு வருகின்றான். அர்த்தம் என்பது இதுதான், ஒரு பேசிக் நீடு, ஒரு மனிதனுக்கு பேசிக் நீடு என்பதுதான் அர்த்தம் என்று நாம் சொல்லுகின்றோம். மனிதன் முதலில் உயிர் வாழ தேவையான அந்த அடிப்படை பொருள்களான இந்த பசி, உணவு, பசி நீங்கிய பிறகு என்ன பண்ணுறான் அவன், கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தால் பரவாயில்ல, கேட்குறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, கொஞ்சம் கொடுங்கங்கிறான். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான், ஸ்வீட்டை சாப்பிட்றான். நார்த் இந்தியாவில் இன்றைக்கும் போட்டிங்கன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க. அவங்கள நம்ம பக்கம் அந்த பழக்கம் இல்லை, அவங்க உடனே ஒரு ஸ்வீட்டு சாப்பிடுவோம். அதுமாரி அடுத்ததாக என்ன நினைக்கிறான், வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாடினா செட்டில் ஆகலப்பா, அதனால் கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு பேசிக் ஒரு எஜுகேஷன் தேவைப்படுகிறது, அப்புறம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு வேலையும் தேவைப்படுகிறது. இதை எல்லாம் நாம் எதை சொல்கிறோம் என்றால் அர்த்தம் என்ற ஒரு கேட்டகரியிலே நாம் வைத்திருக்கின்றோம். இதுதான் அர்த்தம் என்று அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை.
அடுத்ததாக இப்போ அவன் செட்டில் ஆகிட்டான், அதுக்கு பிறகு திருப்தி ஆகிட்டான், பேசிக் நீடு எல்லாம் வந்து விட்டது. அப்போ தான் என்ன நினைக்கிறான் அவன், ஆஹா வீடு நல்லா ஒரு 2 மாடியை கட்டலாம், படுக்கை அறையெல்லாம் மேலே வச்சுக்கலாம், கீழே வந்து டிராயிங் ரூமு கிச்சனாக வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் அடுத்த நிலைக்கு அவன் போகிறான். முதல்ல ஒண்டிட்டா போதுன்னு நினைக்கிறான், ஒரு மழை வெயில் இல்லாமல் இருந்தால் போதுன்னு நினைக்கிறான். அப்புறம் அடுத்ததாக அந்த காமத்திற்கு போகின்றான். அதுதான் லக்ஸூரி வாழ்க்கை என்று பெயர். முதல்ல ஒரு கார் வச்சுருப்போம், ஒரு சைக்கிளில் போவோம். அடுத்து என்ன நினைக்கிறான், ஒரு கார் இருந்த பிறகு இந்த காரை விட அந்த கார் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம ஃபேமிலியோடு போகலாம், இன்னோவா இருந்துன்னா இந்த ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். இது லக்ஸூரி. ஒரு காரு காணாது, நம்ம மனைவிக்கு ஒரு கார் கொடுக்கலாம், அதில் லக்ஸூரி என்று பெயர். இதுதான் நம்ம காமக என்று சொல்லுகின்றோம். முதல்ல உள்ளது அர்த்தகம், அர்த்த என்று பெயர். அடுத்ததாக காமகை என்று சொல்லுகின்றோம். இது சுகமாக வாழ்வது, வேற ஒன்றும் இல்லை, இன்பத்திற்காக தேடக்கூடிய பொருள்கள் இருக்கிறது. இப்போ எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாருமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இப்போ கார் இருக்கிறது, இல்லை 2 வீலர் வைத்திருக்கிறார்கள், ஒரு துணி துவைக்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க, இல்லை வந்து அதேமாதிரி டிஷ் வாஷர் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே ஒரு பேசிக் நீட் இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்பொழுது வேறு அதர் கண்ட்ரியில் போனோம்னா, அமெரிக்காவோ இல்லை நான் ஜெர்மனிலாம் ரொம்ப நாளாக இருந்துருக்கிறேன், அங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். இது எந்த மனிதனுக்கும் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த பேசிக் எல்லாமே இருக்கும். பெர்முடான ஒரு ஐலண்டில் ஒரு 6 மாதம் தங்கியிருந்தான். அப்போ பார்த்தா பெயிண்டராக இருப்பான், சட்டையெல்லாம் கைட்டு போட்டு வெறும் மேலாம் புள்ளியாக இருக்கும். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அவன் போட்டு சூட்லாம் போட்டு காரில் போவான். எனக்கு அடையாளம் புரியாது, என்னடா அங்கே ஹாய் அப்படிமா அவன் பார்த்துக்கணும். அதுமாரி அவங்க வாழ்க்கையில் எல்லா பேசிக் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நண்பர், அவங்க வந்து ஆக்சுவலாக அவருடைய வேலை என்னென்னா ஒரு வீட்டை பராமரிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. யாருடைய வீடுன்னா, அவன் அமெரிக்கன்காரன், அவனும் ஒரு ஒயின் ஷாப் இங்கே வச்சுருக்கிறான், ஒயின் மேனுஃபேக்சரிங். அங்கே அந்த வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவன் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்ட்ரி வீட்டுக்கு வருவான், இல்லாட்டி வராமே இருப்பான். அவன் பெரிய பணக்காரன். இந்த வீட்டை நிர்ணயிக்க தான் இவங்களுக்கு வேலை. இப்போ அவங்களுக்கு அவங்க பார்த்தா அவ்வளவு வசதியாக இருப்பாங்க. யாரை வீட்டை பராமரிக்கிறவங்க பார்த்தா எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து இந்த லக்ஸூரி வாழ்க்கை. நம்ம இந்தியாவுக்கும் அதர் நாட்டுகள் கண்ட்ரிக்கும், நம்ம ஈஸ்ட் நம்ம வெஸ்ட்டில் இல்லை அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லா விதமான பேசிக் நீட். அவன் அதுக்கு பிறகு என்னது தேட போகிறான். அதனால் அவனுக்கு எல்லா விதமான வாழ்க்கையும் இருக்கிறது. இதுதான் சுகமாக வாழ்ந்து விடுகிறது. அதுதான் லக்ஸூரி காமக என்று சொல்கிறார்கள். மனதிற்குள் இது ஒரு பயம் வந்துடும். கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்த பிறகு இப்போயே நம்ம நினைக்கிறோம், நம்ம சில பேர் காலையில் சொல்கிறது கூட பார்த்தோம், என்னங்க ஒரு ஏசி இல்லாமல் வீட்டில் தூங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே ஏசி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நம்மளுடைய லக்ஸூரி இங்கேயும் தேடிக்கிறது. வெளியில் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க இந்த வெயில் காலமாக இருக்குது, ஏசி ரூமாக ஒன்று. என்கிட்ட நண்பர்கள் வருவாங்க சிதம்பரத்துக்கு, சார் ஏசி ரூமாக போட்டுருங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அதுமாரி அவர்களுக்கு அதே பழகி போய் எங்கே போனாலும் அது தேவைப்படுகிறது. டெல்லியில் போய் இட்லி தாங்க சாப்பிட்ணுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். அங்கே போய் சப்பாத்தி தான் சாப்பிட்டு பரவாயில்ல 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு இருக்க மாட்டாங்க. அங்கே போய் இட்லி சாம்பார் வேணும்னு சொல்லி அங்கே போய் டெல்லியில் அந்த ஏரியா பர்டிகுலர் தமிழ் மக்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் இருக்கிறது. அங்கே போய் அதை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்காவில் போய் இட்லியை தேட முடியும், அங்கே போய் இட்லியும் கிடைக்காது, சப்பாத்தியும் கிடைக்காது. ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், அவங்ககிட்ட போனீங்கன்னா அது $70 அவன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா. அங்கே போய் எது கிடைக்குதா அதை சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதேமாரி இந்த இன்பத்தை எதை அவன் சுவைத்தானோ அந்த இன்பம் எல்லா இடத்திற்கும் அவன் அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றான். அது அங்கே வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்றான். இதுதான் மனிதனுடைய சுபாவம், மனதனுடைய ஏற்பாடுகள். இதுதான் காமக என்று சொல்கின்றோம். அர்த்தக காமக இரண்டுக்கும் ஒன்று வித்தியாசம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இக அமுத்திர அப்படின்னு ஒரு இதே இருக்கிறது. அதனால அடுத்த பிறவிலும் இது வேணும்னு நினைக்கிறான் அவன். இதோட என்ன நினைக்கிறான், ஆகா கொஞ்ச நாள் வாழ்ந்த உடனே இது நம்ம பையனுக்கும் வேணும், நம்ம பேரனுக்கும், அடுத்த சந்திரனுக்கும் வேணும், அடுத்த குமாருக்கும் வேணும், அடுத்த குமாருக்கும் வேணும்னு நினைக்கிறான். அடுத்தது இவன் 2000 கோடினா அவன் 2000 கோடி, அவன் 2000 கோடின்னு அடுத்தது அது பாட்டு நீட்டிக்கிட்டே போகுது. அதனால மனிதர்களுக்கு அந்த மனதனுடைய எல்லையே இல்லாமல் போய்விட்டது. இதைத்தான் அவன் என்ன நினைக்கிறான், அடுத்த ஜென்மத்துக்கு வேணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வேணும், தாத்தா பேரனுக்கு வேணும், பேரனோட கொள்ளு பேரனுக்கு வேணும். இப்போ இதுக அமுத்திர இதுக்கு தான் என்ன நினைக்கிறான். மனிதனும் அதே மாதிரி ஒரு சுகத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு இது நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்போதான் என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதற்கு தான் இந்த அடிப்படை காரணமான புண்ணியம் நமக்கு இருந்தாதான் இது நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றான். ஐயா சொன்ன மாதிரி இப்போ கர்மகாண்டத்தில் சொன்னாங்க. கர்மகாண்டத்தில் எல்லாம் என்ன இருக்கு, ஒன்று மந்திர பாகம்னு சொல்கிறோம், அதாவது பிரம்ம பாகம், அதை மந்திர பாகம். இன்னொன்று ரெண்டாவது ஆரண்ய பாகம் மூணாவது, ரெண்டாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பிராமணிய யோகம். ரெண்டாவது பிராமண பாகம், மூணாவது ஆரண்ய பாகம், கடைசியாக உள்ளது ஞான பாகம் என்று சொல்கின்றோம். இதில்
இந்த மந்திர பாகத்திலையும், மந்திர பாகங்கிறது மந்திரம் தான் ஃபுல்லாக. ஒரு இதில் எடுத்தோம்னா யஜுர் நம்ம ருக் யஜுர் சாம அதரோட இனத்தில் எடுத்தோம்னா நிறைய பிரிவுகள் அதில் இருக்கிறது. அதில் சிலது ரெப்படிஷனாகவும் இருக்கும். இந்த மந்திர பாகத்தில் எடுத்திங்கன்னா எல்லாமே மந்திரங்களாகவே இருக்கும். அது எப்படின்னா யாகத்துக்கு என்ன மந்திரம், அடுத்தது இன்னொரு காரியம் செய்யணும்னா என்ன மந்திரம், அது எல்லாமே இருக்கும். அடுத்து ரெண்டாவது இந்த பிராமண பாகத்தில் பார்த்தோம்னா அந்த மந்திரத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், யஜ்யத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கும். அது இரண்டாவது பகுதியாக இருக்கிறது. இந்த ஈசா இன்னைய உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே மந்திர பாகத்திலிருந்து எடுக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஈசா வாசியத்தை மந்திரத்தை சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன்னா சிலது மந்திர பாகத்திலேருந்து உபநிஷதங்கள் சில எடுக்கப்பட்டிருக்கிறது, சிலது ஞான பாகத்திலிருந்து, சிலது இரண்டாவது பிராமண பாகத்தில் கூட சில இது உபநிஷதங்கள் இருக்கின்றன. அவ்வாறு அந்த மூன்றாவது என்ன அவன் நினைக்கிறான்னா, இந்த புண்ணிய பாவம் நமக்கு புண்ணியம் வேண்டும். புண்ணிய பாவம் இருந்தால் நம்ம இதை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நம்மளே நினைக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்தா என்னப்பா லக்ஸுரியாக இருக்கா, இவன் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், அவன் இதாக இருக்கா அப்படின்னா எல்லாமே இந்த புண்ணிய கர்மங்கள் தான் இருக்குது காரணம் என்று அந்த வேதத்தை வைத்து இவன் உபயோகித்திருக்கிறான். ஆனால் வேதமே இல்லை, அவன் என்ன உணர்ந்துக்கிறான். ஆனால் இதெல்லாம் வேதம் தான் கங்குதான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த புண்ணிய கர்மா செஞ்சிருந்தா நமக்கு இதெல்லாம் தொடர்ந்து கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து விடுகிறது. இப்பொழுது என்ன பண்ணுறா, அந்த மூன்றாவதான அந்த தர்மத்துக்கு போகின்றான். அப்போ புண்ணியம் செய்யணும்னா என்ன வேணும், தர்மம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ தான் அந்த மூணாவது எண்ணம் வருகிறது. அப்போ அந்த தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். அந்த தர்மத்தை எப்படி இப்படிலாம் செய்யணும், இதை கொண்டுதான் அந்த தர்மத்தையும் காமத்தையும் அடையலாம், அர்த்தத்தையும் காமத்தையும் அடையலாம். இந்த மூன்றாவதான தர்மம் இருந்தால்தான் நமக்கு இரண்டையும் அடையலாம். இது ரெண்டாவது. முதல்ல நம்ம நான்கும் பார்க்குறோம். இரண்டாவது என்னன்னா, அது தர்மம் இருந்தால்தான் அர்த்தமும் காமத்தையும் நம்ம உபயோகப்படுத்தலாம், எனது நமக்கு பர்மனண்டாக கிடைக்கும். இது ஒரு மூன்றாவதாக உள்ளது. இப்போ அந்த அர்த்தத்தையும் காமத்தையும் அடையலாம். இது நாஸ்திகர்களுக்கு என்ன சார், அவன் ஒன்றுமே படிக்கல, அவன் தான் சாராத நபர், தர்மமே பொய்யுங்கிறான், அவன் கொன்னுள்ளங்கிறான், அவனுக்கு போய் நிறைய இவ்வளோ கோடி கோடியாக பணம் வருது. அது பூர்வ ஜென்மம் பண்ணவனா இருக்கலாம், அவன் ஏதாவது ஒரு களத்தை செஞ்சுருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், நல்ல அறிவாளி. அவர் அப்பயே அந்த காலத்திலே பிஹெச்டி முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் வந்தவர். அவர் என்ன சொல்லுவார், இப்போ கடவுளை பற்றி போட மாட்டார், கோயில் போனால் கும்பிட மாட்டார். அவர் ஆனால் என்ன பண்ணுவார், வேறு நேர்மையான மனுஷன், எந்த தப்பும் செய்ய மாட்டார். நம்மளை கூட ஒன்று ரெண்டு தப்பு செய்யலாம், அவர் தப்பே செய்ய மாட்டார், எந்த தப்பும் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் கடவுள் இல்லை என்ற ஒரு கோட்பாடு உள்ளவர். ஆனால் அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஏனென்றால் கடவுள் இல்லைன்னு தான் சொல்கிறார் ஒழிய மனிதன் எந்தவித தவறும் செய்யவில்லை, நன்மை செய்தை கொண்டிருக்கின்றான். அப்போ அவனுக்கு அந்த பொருள்கள் கிடைக்கின்றது. அதேமாரி அந்த சமயத்தில் அந்த தர்மங்களும் என்ன பண்ணுது, இதே மாதிரியும் நமக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு அந்த பிறருக்கும் விலங்கினத்துக்கும் நிறைய புண்ணியங்கள் செய்ய வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சுவாமியார் இருக்கிற திருவண்ணாமலையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்கினங்கள், அணில், குரங்கு எல்லாம் நிறைய வரும். அந்த குரங்களுக்கெல்லாம் சாப்பாடு டெய்லி கொடுக்கின்றார், காகத்துக்கு கொடுக்கின்றார். நிறைய தர்மங்கள், ஒரு நாளைக்கு ஒரு நிறைய அந்த கிரிவலமே போவார். போகும்போது எல்லாருக்கும் அந்த 10 100 நிறைய அப்படியே கொடுத்துட்டே போவார். அவருக்கு பணம் நிறையா வெளியிலேருந்து வருகிறது. அதுங்களுக்கு வேணான்னு சொன்னாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. விலங்கினத்தின் மேலே ஒரு நம்பிக்கை. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம இது உலகங்கிறது நமக்கு மட்டும் படைக்கப்பட்டதில்லை. ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் காகம் எல்லாத்துக்குமே அதனால தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு கடவுளோடையும் ஒரு அனிமல் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, எலியை கொண்டு போய் இவருக்கு பிள்ளையாருக்கு வச்சுருக்கிறாங்க, மயிலை கொண்டு போய் முருகனுக்கு வைத்திருக்கிறார்கள், காகத்தை கொண்டு போய் ஒரு சனீஸ்வரனுக்கு, அதேமாரி கடை இவங்களுக்கு துர்க்கைக்கு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதனால விலங்கினங்களும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அதற்கும் உரிமை உள்ளது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டும். அதனால எல்லாரும் தான் இந்த உலகத்தில், நம்ம மட்டும்தான் அதை நினைக்கிறதே இல்லை. நம்ம உலகத்தை பற்றி நினைக்கிறது இல்லை, அதை பற்றி நினைக்கிறது இல்லை. நமக்கு வேண்டியது அர்த்த என்னைக்கு வேணுமோ அர்த்தம் அதுதான் நம்ம கோட்பாடாக இருக்கின்றது. இவ்வாறு அந்த பிறருக்கும் அதேமாரி பிற உயிர்களுக்கும் நம்ம தர்மம் கொடுக்க வேண்டும். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இந்தாங்க, நீங்கள் ஒரு வீட்டில் திடீர்னு இறந்துட்டாங்க, ஒரு வசதி இல்லைனாலும் நம்ம போய் தெரிஞ்சவங்களா இருந்தோன்னா என்ன பண்ணுறோம், ஐயா உங்களுக்கு எதாவது பணம் காசுன்னு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறேன். சில பேர் இது கேட்குறாங்க, சில பேர் ஏன்டா இது கொடுத்தா வராதுன்னு நினைக்கிறது உண்டு. போனால் போகிறது அப்படின்னு நம்மளால் ஒரு தர்மமாக அதை கொடுத்து விடலாம். இதேமாரி பிறருக்கும் விலங்கினங்களுக்கும் அந்த புண்ணிய காரியங்கள் செய்வதனால நமக்கு இந்த அர்த்தமும் நம்ம காமமும் நமக்கு கிடைக்கின்றது. அதனால் இது மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், தர்மக என்று அர்த்தம். அடுத்ததாக மோட்சக என்று சொல்லுகின்றோம். இதைத்தான் வீடு பேரி என்று சொல்லுகின்றோம். அதாவது நம்ம ரொம்ப டயர்டாக வந்திருப்போம், டயர்டாக போயிட்டு வீட்டுக்கு போனோடனே நினைக்கிறோம் ஃபீல் ஹோம், வீட்டுக்கு போனோடனே நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பிச்சுட்டு வருவோம். உள்ளே போனால் என்னங்க அந்த சாமானை சொல்ல வாங்கிட்டு வரலையா அப்படின்னு அவங்க சத்தம் போட்டாங்கன்னா இவங்க சத்தம் போட
அப்போ வீடே வேறு மாதிரி ஆகிடும். அதனால் வீடுங்கிறது என்னென்ன, நம்ம வெளியில் உள்ள டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் அந்த வீடு, ஹோம், ஃபீலிங் ஹோம் என்று சொல்கின்றோம், ஃபீல் அட் ஹோம் என்று சொல்கின்றோம். அதைத்தான் வீடு பேரு அல்லது மோட்சம் என்று சொல்கின்றோம். இவனுக்கு இந்த இன்பங்கிறது டெம்பரவரியாக கிடைக்குது, அந்த பர்மனெண்ட்டாக கிடைக்குமா கிடைக்கலன்னா அவனுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. அதே தர்மம் செய்தால் இது கிடைக்கின்றது என்ற ஒரு மூன்றாவது தர்மத்துக்கு போகின்றான். அது அவனுக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே இன்பம்ங்கிறது பர்மனெண்ட்டாக. ஒருத்தவங்களுக்கு ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும், அம்மா இவங்களுக்கு மஞ்சு அம்மாவுக்கு ஸ்வீட் ரொம்ப லட்டு பிடிக்குன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 4 லட்டு கொடுக்குறோம், சாப்பிட்றாங்க. ஏதோ 3வது லட்டு 4வது லட்டு சாப்பிட்றாங்க. மத்தியானமும் 8 லட்டு கொண்டாந்து கொடுக்குறோம். அப்போ என்ன, ஐயே 4 சாப்பிட்ட உடனே திகட்டி விடும், வேண்டாம். அதே துன்பமாக மாறுகிறது. எது காலையில இன்பமாக இருந்ததோ அது மத்தியானம் அவங்களுக்கு துன்பமாக மாறிவிடுறது. எந்த இன்பமும் அப்படிதான். நம்ம புலன்களால் ரசிக்கக்கூடிய எந்த இன்பமாக இருந்தாலும் திரும்பி நமக்கு அது துன்பமாகவே மாறிவிடுகிறது. கொஞ்சம் இன்பங்கிறது டெம்பரவரி தான். அப்போ அந்த துன்பமாகவும் அது மாறிவிடுகிறது. எப்பொழுது அர்த்த காமமாக தான் வருகிறதோ அந்த காமமும் என்ன ஆகுது, மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது, கடைசியில் போய் அந்த துன்பத்தையும் கொடுக்கின்றது. அதனால தான் அவன் என்ன நினைக்கிறான், மனுஷன் அந்த துன்பம் இல்லாமல் எப்பொழுதுமே எல்லா மனுஷனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். இப்போ நமக்கே பிடித்த நண்பர்கள் வந்தால் வாங்க வாங்கன்னு உட்காரோம், கூப்பிட்டு வச்சுக்கிறோம், நாங்கள் காஃபி சாப்பிட்றோங்கிறோம், 1 மணி நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். சில பேர் பார்த்தா வீட்டில் என்ன இருக்குது அது இருக்குது, என்னப்பா இதே எப்பப்பா வாங்கினேன், இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நமக்கு அவங்க மேலே ஒரு விருப்பம் வரப்போகிறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படா வந்தான் இவன் உள்ளர, இவனை சீக்கிரம் அனுப்பிடலாமா. நமக்கு மனிதன் எப்பொழுதுமே அந்த இன்பத்தை தான் நினைக்கின்றான். எப்பொழுதுமே எங்கே போனாலும் ஒரு இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதைத்தான் அந்த பர்மனெண்ட்டாக அந்த இன்பம் எங்கே கிடைக்கும் என்று பார்க்கின்றான். அது மோட்ச உலகத்தில் தான் கிடைக்கிறது. அங்கே போனால் பர்மனெண்ட்டான இன்பம் கிடைக்கிறது, நமக்கு அந்த துன்பம் என்பதே கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கின்றான். அதனால தான் என்ன பண்ணுறான், அவன் மோட்சத்தை கடைசியாக நாடுகின்றான். அதுதான் நம்ம வீடு பேர் என்று சொல்கிறோம். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அறம் பொருள் இன்பம் 3 சொல்லிட்டாரு, கடைசியாக என்ன சொல்ல, வீடு பேர். அங்கே மோட்சத்தை அவர் சொல்லவில்லை. அதனால் அந்த திருக்குறளும் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் வீடு பேர் அவர் சொல்லவில்லை, அவ்வளோதான். இது ஒரு அழியாத பொருளாக மோட்சம் இருக்கின்றது, எப்பொழுதுமே அழிவதில்லை. அதிலேயும் 2 விதமான மோட்சம் இருக்கிறது. சாலோக, சாரூப, சாமீப, சாயுச்சம் என்று சொல்கின்றோம். அதேமாரி 2 சில இது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வர வேண்டியதாக இருக்கும். சிலது பர்மனெண்ட்டாக பிரம்ம மோட்சம்னாங்கிறது கடைசியாகவே அவங்க அடைந்து விடுகிறார்கள். இதுமாரி அந்த அழிவதில் விரும்புவதில்லை, லட்சியம் இருக்கு என்பதும் தெரிவதில்லை, புத்தி தூய்மை இருப்பதில்லை, சாஸ்திரம் இதெல்லாம் வழியாக நமக்கு காட்டுகின்றன என்று தெரிகின்றது. இப்பொழுது இதை முதல் 4 நம்ம இப்போ பார்த்து விட்டோம். இப்பொழுது 2வது, இப்போ அர்த்தம்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு, காமம்னா என்னன்னு தெரியுது, மோட்சம்னா என்னன்னு தெரியுது, அதேமாரி தர்மம் என்றாலும் 4 விதத்துக்கும் அர்த்தம் புரிகின்றது. அது ஒன்றோட ஒன்று எவ்வாறு தொடர்பு உள்ளதுன்னு பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. எப்படி முதல்ல என்ன பண்ணுறான், அர்த்தம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்பம் ஆகணுங்கிறதுக்காக அடுத்த நிலைக்கு போகின்றான். அதுதான் காம நிலை என்று சொல்கின்றோம். 3வது, இது பர்மனெண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு நினைக்கிறான். அப்போ தர்மம் செஞ்சால் இது 2ம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அப்போ 3வது தர்மத்துக்கு போகின்றான். அடுத்து தர்மத்திலும் என்னாவது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காமத்தை சுவைக்கின்றான். காமம் என்பது இன்பம், அந்த இன்பமும் பர்மனெண்ட்டாக அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறான். இது பர்மனெண்ட்டாக இருந்தால் தேவலான்னு நினைக்கிறான். அப்போ தான் அவன் அடுத்த நிலையான அந்த மோட்ச நிலையை அவன் உணர்கின்றான். அதனால் அந்த 4வது வரிசையாக கடைசியாக உள்ளதுதான் இந்த மோட்சம் என்று சொல்கின்றோம். இப்பொழுது அந்த இது அர்த்தம், இது காமக, இது தர்மக, இது மோட்சம் சான்றார்கள். இப்போ இந்த அர்த்த காமக 2ம் எதை நம்பி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதை நம்பி இருக்குது, தர்மக. அப்போ தர்மக இங்கே இருக்கு, இது வருது, இது 2ம் இருக்கு. அப்போ தர்மக இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வருது, அர்த்தம் பொருள் கிடைக்கிறது. அர்த்தகம் இருந்ததுன்னா இன்னொன்று காமகமும் கிடைக்கிறது. அப்போ தர்மம் இது 2யும் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக தான் நம்ம இந்த மோட்சத்தை சொல்லுகின்றோம். இப்போ இதனுடைய ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். தர்மக இருந்தால் அர்த்தமும் காமத்துக்கும் என்ன ரிலேஷன் என்று பார்க்கலாம். இப்போ 2வதாக உள்ளது, அந்த ஒரு பக்கமாகவும் மோட்சத்தை ஒரு பக்கமாகவும், அந்த அர்த்தம் காமம் தர்மம் இதை 3ஐயும் ஒன்றா பிரிச்சுக்கிறோம். இப்போ கடைசியாக உள்ளது மோட்சத்தை தனியாக பிரித்து கொள்கின்றோம். இப்போ இது 3ஐயும் ஒன்றா வச்சுருக்கிறேன். இது 3ல் இல்லாதது என்ன, இப்போ மோட்சம், அது தனியாக. இப்போ 2ஆக பிரிச்சுட்டோம். நம்ம முதல்ல 4ஐயும் பார்த்துட்டோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்து விட்டோம். இப்போ 2ஆக பிரித்து விடுகிறோம்.
ஒன்று வந்து தர்மக அர்த்தக காமக, அதுக்கு 3க்கு என்ன ரிலேஷன் பார்க்குறோம். இப்போ மோட்சத்தை நம்ம அதை அடைவது எப்படிங்கிறது தனியாக பார்த்து விடுகிறோம். இப்போ 2வது நிலையை பார்க்கலாம். இந்த தர்மக அர்த்தக காமக இவைகளிலிருந்து நமக்கு என்ன அர்த்தம் ஆனந்தம் கிடைக்கிறது, என்ன ஆனந்தம் கிடைக்கிறது? எந்த ஆனந்தமும் நிரந்தரம் இல்லை, அது முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதேமாரி சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் அம்மா சொல்லியிருந்து சொன்னால் லட்டு சாப்பிட்றதுன்னு சொன்னேன். அதுலேயும் நமக்கு பர்மனண்ட்டாக இன்பம் திகட்டி போகுது. அதேமாரி அது ஒரு அனித்தியம், நித்தியம் கிடையாது. அந்த இன்பம் வந்து ஒரு அனித்தியமாக மாறிவிடுகிறது. இந்த ஆனந்தம் என்பது ஒரு அளவுடன் தான் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்தது இன்னொன்று என்ன, சாதிச்சயம் என்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த சாதிச்சயம்ங்கிறது மற்றொரு பொருளில் அதிக ஆனந்தம். அப்போ என்ன பண்ணுறான், இந்த என்னடா அது லட்டை விட அல்வா நல்லா இருக்க மாட்டிருக்கு, அதில் ஆனந்தம் அதிகமாக இருக்குமே நினைக்கிறேன். கோதுமை அல்வா அதை விட அந்த திருநெல்வேலி அல்வாங்கிறது நல்லா இருட்டுக்கடை அல்வான்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஆனந்தத்தை கம்பேர் பண்ணுறான். ஆனந்தத்தில் அது இழப்பும் வருகிறது. அவனுக்கு என்ன நினைக்கிறான், ஒருத்த வீடு கட்டுறான், பெரிய வீடு, நல்ல சின்ன வீடாக கட்டிருக்கலாம், அவனுக்கு உள்ள காசு இல்லை, உடனே ஒரு பேங்க்கில் போகிறான், நீங்கள் வாங்கிங்க சார் ஒரு 40 லட்சம் வாங்கிக்கங்கிறான். பெரிய வீடு மாடியோடு கட்டுறான். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மாதமே ஒரு 25,000 35,000 வந்து விடுகிறது. பாதி சம்பளம் அதில் போய் விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த வீடு கட்டும்போது இன்பம் கிடைக்கிறது, இஎம்ஐயாக பணம் பிடித்து விட்டு வாழ்க்கை நடத்தும் போது அவனுக்கு அது துன்பமாக மாறி விடுகிறது. எந்த இன்பமே இது பர்மனெண்ட் இல்லை. ஒரு இன்பம் கிடைச்சதுன்னா இன்னொன்று துன்பமும் அதோடு சேர்ந்து விடுகிறது. சாதாரணமாக ஒருத்தர் கட்டில் வாங்கினார், நல்லா பெரிய கட்டிலாக போட்டு நல்லா தேக்கில் போட்டு நல்லா 6 அடி நீட்டு, அந்த பக்கம் 6 அடி போட்டு நல்லா இந்த பக்கம் வேலைப்பாடு. அவன் முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த இதில் லைட் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. கட்டிலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8 பல்பு இருக்கும், இதில் ஒரு 8 பல்பு இருக்கும். கண்ணாடி வச்சுருப்பான், அந்த பக்கம் கண்ணாடி அந்த பக்கம் கண்ணாடி. அதேமாரி அந்த கட்டிலில் நிறைய காசு போட்டு வாங்குறான். ஒருத்தர் என்னையா புது கட்டிலாக இருக்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாய்யா, கட்டில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏங்க அப்படின்னா, நான் இவ்வளோ காசை போட்டு வாங்கிட்டு இருந்த கட்டில் படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது, முதல்ல தரையில் படுத்துன்னு தூக்கம் ஆனந்தமாக வந்ததும்மா. அதேமாரி அந்த பொருள் இழப்புனால என்ன ஆகிடுது, அவனுக்கு தூக்கங்கிற ஒரு நிலை இல்லாமல் போய் விடுகிறது. அதேமாரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறான், என்ன பண்ணுறான், நல்லா பாடி பில்டப் பண்ணுறான், நிறைய அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறான், அத்லட்டிக்ஸாக இருக்கிறான். அப்போ வீட்டில் அவனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பசங்களோடையோ இல்லை மனைவியோடையோ இல்லாமல் போய் விடுகிறது. அப்போ என்ன நினைக்கிறான், அந்த இழப்பு அவனுக்கு இது ஒரு ஆனந்தமாக இருக்கிறது, அது ஒரு இழப்பாக இருக்கிறது. இதேமாரி ஒன்றை அடைந்தால் மற்றொன்று நமக்கு இல்லாமல் போகின்றது. இந்த இன்பமும் நமக்கு காமக என்பதும் பர்மனெண்ட்டாக இல்லை. அடுத்தது துக்க மிஸ்ரதம் அப்படி ஒரு வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. சாதிச்சயங்கிறதா நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. ஒரு இன்பங்கிறது பர்மனெண்ட் கிடையாது, ஒன்று இழந்தா இன்னொன்று கிடைக்கிறது சொல்கிறோம். அதேமாரி சமஸ்கிருதம் கலந்து காணிங்க, சும்மா சின்ன சின்ன வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். துக்க மிஸ்ரதம் என்று பெயர். துயரம் கலந்ததாகவும் நித்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு இன்பங்கிறது ஒரு துயரம் கலந்ததாகவும் இருக்கின்றது. அது குறையுடன் கூடிய ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் துக்க மிஸ்ரதம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இந்த ஆனந்தம் நித்தியமானதாகவும் இல்லை, துன்பம் கலந்ததாகவும் ஒன்று இருக்கின்றது. மற்றொன்று என்ன இருக்கு, இது நிரந்தரமாகவும் இல்லை, நித்தியமானதாகவும் இந்த ஆனந்தம் இல்லை. அது நிரதிசயம் என்று சொல்கிறோம். சாதிசயம்னு ஒன்று சொல்கிறோம், இது வந்து நிரதிசயம் என்று சொல்கிறோம். நிரதி என்றால் முழுமையாக இந்த இன்பம் இல்லை, நித்தியமானதாகவும் இல்லை என்று சொல்கிறார்கள். மீண்டும் அந்த ஆனந்தம் அடைய வேண்டியதில்லை என்று ஒரு உணர்வும் நமக்கு ஏற்படுகின்றது. இந்த ஆனந்தம் அடையவில்லை. அடுத்ததாக இதுக்கு என்ன பண்ணுறான் அவன், அதனால் இதெல்லாம் சரியில்லை, ஒன்றை எழுந்தான் ஒன்று பெரிய. அப்போ தான் என்ன பண்ணுறான் அவன், இதற்கு நமக்கு மோட்சம் என்று ஒரு முக்கியமானது தேவைப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த பண்டித லட்சணம் தோஷ லட்சணம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பண்டித லட்சணம்னா என்னென்னா, ஒரு பெரிய ஆள் பண்டிதன் இருந்தான்னா வந்த உடனே அந்த ப்ரெஸ்ஸில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல அவன் கண்டுபிடிப்பான். அது பண்டித லட்சணம். அவனுக்கு அந்த குறையை அதை உணர்ந்து விடுகிறான். சாதாரண மனம் எந்த குறையையும் பார்ப்பதில்லை. சாதாரணமாக ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு இடத்துல அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சின்ன இந்த ஹைஸ்கூலில் அந்த ஸ்கவுட்டுன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருப்பான்னு தெரியல. இப்போ இருக்கு நிறைய ஸ்கூலில் இருக்குது. அந்த ஸ்கவுட்டு என்சிசிலாம் இருக்கும். அதில் ஸ்கவுட்டில் பார்த்தீங்கன்னா நான் அதில் இருந்த ஹைஸ்கூலில் அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வாங்கடாம்பார். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்மகிட்ட எதுக்கு போகிறோன்னு என்னன்னு தெரியாது. இங்கே எது நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து அங்கேருந்து வருவோம், எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு போவோம். அப்போ அந்த அப்போல்லாம் ஸ்கூலில் போடும்போது இது ஒரு போலீஸ்கார் மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்போல்லாம் அதில் போயிட்டு என்ன பண்ணுறது, திரும்பி வந்து பார்ப்போம். போகும்போது எத்தனை பஸ்ஸில் உனக்கு கிராஸ் ஆச்சு, ஐயே அதெல்லாம் பார்க்கலீங்களே, அப்போனா உனக்கு அந்த வேகம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இதையும் கவுண்ட் பண்ணிட்டு போகணும். எத்தனை பஸ்ஸு வந்தது, என்னென்ன பில்டிங் அங்கே பார்த்த வழியில், இதெல்லாம் வந்து எத்தனை பின்னாடி போச்சு பஸ்ஸு, இதெல்லாம் வந்து எத்தனை வேன்கள் இருந்தது, எத்தனை பஸ்ஸு போச்சு, லாரி போச்சு அப்படிங்கிறத நீ கவுண்ட் பண்ணியா அப்படின்னு வந்தோடனே கொஞ்சம் அதுதான் மார்க்கு. அது பாஸ் பண்ணுறதுக்கு அந்த பி சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா இதெல்லாம் மார்க்கு கேட்பாரு. அதுமாரி அந்த விவேகம் என்ற ஒரு பண்பு எப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா,
அதில் தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. நம்மளே சில பேர் ஐயே நான் அதை பார்க்கவே இல்லையே அப்படிம்பாங்க. சில பேர் அதை கூர்மையாக பார்த்திருப்பார்கள். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதைத்தான் அந்த தோஷ தரிசனம் என்று சொல்கின்றோம். பண்டித லட்சணம் தோஷ லட்சணம் என்று சொல்கிறார்கள். அந்த சாதாரண மனம் இதெல்லாம் வந்து நினைக்கிறதில்ல. ஏதோ புண்ணியம் வருதா வரட்டும், துன்பம் வருதா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இந்த துன்பமே வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த வெறுப்பு செழிப்பு சில பேருக்கு ஏற்படாது, சில பேருக்கு அது ஏற்பட்டு விடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே தண்டவாளத்து பக்கத்தில் வீடை கட்டிருப்பாங்க. அந்த தண்டவாளம் ரயில் ஃபுல்லாக 24 மணி நேரமாக ரயில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தூக்கம் வர்றதே அந்த ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் ஓடினா தான் தூக்கம் வரும். ஒரு நாள் ரயிலே எதுவும் ஓடலைன்னா தூக்கமே வராது அன்றைக்கி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அது ஏன்னா அவங்களுக்கு அதில் பழகி விடுகிறார்கள், அந்த பழக்கத்தோடு இருப்பார்கள். அதேமாரி ஒரு வீட்டில் பூக்கடைங்க வந்தாங்க, இது மீன் கடை விற்கிறவங்க. அது ராமகிருஷ்ணனுடைய கதையில் வருவது. அப்போ திடீர்னு மழை வருது, உடனே ஒதுங்கிடுறாங்க. இந்த ஊரில் பார்த்தா பூ இருக்கிற வீடாக இருக்குது. அவங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏன்னா அவங்களுக்கு அந்த மீன் கூடையோடு படுத்து அந்த மீன் வாசனை இருந்தால் தான் அவங்களுக்கு அதில் தூக்கம் வருகிறது. இந்த பூ வந்து அவங்களுக்கு அது ஒரு ஒத்து வராமல் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து மனிதனுடைய பழக்கங்களாக இருக்கிறது. அதாவது சில பேருக்கு ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் தள்ளியிருப்பாங்க, பையன் கொண்டு போய் தள்ளியிருப்பார், இல்லை அந்த மருமக ஒத்து வராமல் தள்ளியிருப்பாங்க. 2 பேரும் அங்கே சௌகரியமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிக்கல் எல்லாமே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பேரனுக்கு முக்கியமான இது விசேஷன்ட்டு இவங்க போகணும்பாங்க. அவன் தான் வீட்டை விட்டு துரத்திட்டேன், எதுக்கு அதை பற்றி நினைப்பேன், அந்த நினைப்பு வருவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்கே போகணுமேனு. அமெரிக்காவில் குழந்தை பிறந்திருக்கு, இங்கேருந்து போய் பார்க்க போவாங்க. உடம்பே ரொம்ப தள்ளாது, இருந்தாலும் அந்த 75 வயசுலேயும் அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு மனிதனுடைய எண்ணங்களாக இருக்கின்றது, வேற ஒன்றும் இல்லை. இதேமாரி வேதங்கள் சொல்லுகிறது, சலிப்பு ஏற்படும் வரை நீ வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு, இதேமாரி இருந்து கொண்டே இரு. அடுத்ததாக இந்த தர்ம முறைப்படி பொருளை சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மோட்சம் கொடுக்குறேன் என்றால் சில பேருக்கு இப்போ நம்மளுடைய இதிலே பார்த்தீங்கன்னா, ஏன்பா மோட்சம் நாளைக்கு கொடுத்துடலாமா உனக்கு அப்படின்னா ஓடியே விடுவாங்க, யாருமே கிளாஸுக்கே வரமாட்டாங்க. ஏனென்றால் மோட்சம்னா உடனே இறப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் அத்வைத்தில் அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், மனிதன் இன்றைக்கே அந்த அத்வைத்து மூலியமாக என்ன பண்ணலாம், அவன் இன்று பிரம்மம் என்று உணரலாம். அம்பாட்டு எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் ஒன்று அவனை நினைக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கிறார்கள். பாக்கி எல்லாத்துலேயும் மோட்சம்லாம் நீங்கள் போய் சைவத்தில் வைஷ்ணவத்தெல்லாம் போய் கேட்டிங்கன்னா மோட்சம் கொடுக்க போகிறாங்க நாளைக்கு என்னென்ன, யாருமே வரமாட்டாங்க, கோயிலுக்கே போக மாட்டாங்க. அதேமாரி மோட்சம் என்றால் மனிதர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அதனால் அந்த பொருள் தேவை, இன்பம் தேவை, புண்ணியம் தேவை என்பதை நாம் முக்கியமாக இருக்கின்றோம். கர்மத்தில் இருந்து தான் புண்ணியம் கிடைக்கும். எந்த கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கால தர்ம ஞானம் செய்ய வேண்டும். புண்ணியத்தில் 2 புண்ணியம் தான் இருக்குது. நல்ல புண்ணியம் இருக்கிறது, இன்னொன்று கெட்டதுன்னு இருக்கிறது. அதில் அந்த தர்ம ஞானம் தேவை. அதற்காக தான் கர்ம ஞானம் தேவை. ஐயா சொன்ன மாதிரி இந்த கர்ம காண்டத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்ன பொருள், இப்போ மழை வேணும்னா அதுக்கு ஒரு யாகம் செஞ்சோன்னா மழை கிடைக்குது. இல்லை இந்த நவக்கிரகத்துன்னு சொன்னீங்கன்னா நவக்கிரக நிவர்த்தி கிடைக்கிறது. பொருள் வேணுமா அதுக்கு கிடைக்கிறது. புத்திர பாகம்னா அதுக்கு யஜ்ஞம் இருக்கிறது. அதேமாரி அதை சொல்லி அவங்களுக்கு அந்த பொருளை கிடைத்துக் கொள்கிறது. அவங்களுக்கு மழை தேவைனாலும் மழையாக இருக்கிறது. இவ்வாறு பிராயச்சித்தங்கள் இருக்கிறது. அது கர்மகாண்டத்திலே இருக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு மனசை உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க, போய் இந்த பிராயச்சித்தத்துக்கு இல்லை ஒரு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பிராயச்சித்த தானம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாமே இந்த கர்மகாண்டங்கள் இருக்கிறது. மனத்தால் பூஜை முறைகளும் அதில் பரிகாரம் எல்லாமே இருக்கிறது. இது ஆன்மீகம் அல்ல. இது ஆன்மீகம்னு நம்ம சொல்ல முடியாது. மனிதன் தன்னுடைய சுய தேவைக்காக இது செய்து கொள்வது. அதனால் இது செய்கிறதுன்னு தப்பு கிடையாது. இது பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். அடுத்தது டெய்லி செய்கிறாங்க இல்லையா, நித்திய கர்மம்னு சொல்கிறோம் இல்லையா. நித்திய கர்மங்கிறது டெய்லி பூஜை செய்கிறாங்க இல்லையா, இது நித்திய கர்மம் என்று பெயர். இதையெல்லாம் நாம் செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறது. அதேமாதிரி அடுத்ததாக அந்த ஸ்மிருதி என்று சொல்லுகின்றோம். ஸ்மிருதி என்றால் நம்ம உபநிஷதங்கள் எல்லாமே ஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறோம். இது ஞானத்தை கொடுத்து இந்த புண்ணியங்களை இதுக்கு கொடுக்கிறது. நிரந்தரமான இன்பத்தையும் அந்த ஆன்மீகத்தின் முதல் படியாக அவன் என்ன பண்ணுறான், இந்த இன்பம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மோட்சத்தினுடைய படியை அவன் விரிக்கின்றான். இது கடைசியாக நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது முதலிலே 4 பற்றி பார்த்தோம். அடுத்தது எவ்வாறு தர்மங்கள் அர்த்தத்தையும் காமத்தையும் கொடுக்கிறது, எவ்வாறு நிரந்தரமாக அந்த தர்மம் கொடுக்கிறதா இல்லை,
அப்போ தான் அவன் பர்மனெண்ட்டாக நினைக்கிறான், அதுதான் மோட்சம் என்று நினைக்கின்றான். இப்போ இந்த குறைவில்லாத ஆனந்தம் 3வது வகுப்பிலே சேருது. மோட்சத்தை எவ்வாறு நாம் அடைவது. அடுத்ததாக இதில் மோட்சத்தில் பார்த்தோன்னா வேதாந்த ஞானம் நமக்கு உபநிஷதங்கள் இதுக்காக கொடுக்கின்றன. அது நித்திய ஞானத்தையும் அது கொடுக்கின்றது என்று கூறுகின்றோம். இந்த பிரம்மஸ்வரூபம் என்று நினைக்கின்றோம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞான கண்டத்தின் உபநிஷதங்கள் மூலமாகவும், இல்லை பகவத்கீதை போன்ற உபநிஷதங்கள், அதெல்லாம் ஒரு உபநிஷதங்களாக நாம் கருதுகின்றோம். இப்பொழுது நேரடியாக அது உபநிஷதம் இல்லை என்றாலும் இந்த பகவத்கீதையும் இப்போ ஒரு உபநிஷதமாக இருக்கின்றது. அதையும் அவன் கற்றுக்கொண்டு பிரஸ்தான தரியங்களை கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரம்மத்தை அறிய விரும்புகின்றான். அந்த ஒரு பொருள் இழக்கலாம், அடுத்தது அது இல்லாமலும் இருக்கலாம். ஒரு பொருள் அது அறியாமையினால அவன் நினைக்கிறான், அது இக்னோரன்ஸ்னால தெரியல, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கே நம்ம பிரம்மங்கிறது ஐயா கிட்ட சங்கரானந்தாஜி கிட்ட சொன்னோம்னா பிரம்மம் உங்ககிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் இப்படியே உணருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு அது தெரியவில்லை. ஏனென்றால் நம்ம நமக்கு அறியாமையினால் என்ன பண்ணுறோம், இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வழியாக நம்மளால் அதை பார்க்க முடியவில்லை. அதுதான் அது இறைவனுக்காக இருந்தால் மாயை என்று சொல்கின்றோம், நமக்காக இருந்ததுன்னா அதை வேகமின்மை என்று சொல்கின்றோம். ஞானம் என்பது இந்த அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு அந்த மறைப்பு ஆற்றல் என்பது விலகிவிடும். அப்பொழுது நம்ம அந்த ஞானத்தை அடையலாம். லட்சியம் நித்திய வசுவாக இருந்து புண்ணியத்தினால் காமத்தினால் அடைய முடியாது, செயலின் விளைவாகவும் இதை அடைய முடியாது. அறிவினால் தான் அறியாமையை நாம் நீக்க வேண்டும். இந்த பிரம்மத்தை பற்றி அறிய உபநிஷதங்களும் ஞான காண்டங்களும் நமக்கு சொல்லுது. ஞானமே பிராப்திகி, அதுதான் கடைசியாக சொல்கிறார்கள். ஞானம் இருந்தால் நமக்கு இந்த அறியாமையெல்லாம் விளங்கிவிடும். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பிரம்மத்தை அறியலாம். பிரம்மத்தை அறிந்தால் நமக்கு பிரம்மம் மாதிரி தொடர் இன்பமாக நம்ம இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதுதான் நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கிறது. இதுதான் கடைசியாக உள்ளது இந்த மோட்சம் என்று நாம் சொல்கின்றோம். இதுதான் இந்த புருஷார்த்தங்கள் என்று நாம் வகைப்படுத்தி கூறுகின்றோம். போகிறோம். இதே ரொம்ப அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நேரம் அடுத்தது, ஏன்னா இன்னும் 2 சாப்டர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்பொழுது உங்களுக்கு புருஷார்த்தம்னா ஓரளவு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4ம் நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் வேதாந்தம் புதிதாக வந்த மாணவர்கள் நம்ம இந்த 4ஐயும் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். நிறையா வீட்டில் போய் நீங்களும் பாருங்கள், இல்லை யூடியூப்பில் இதில் இருக்கா, யூடியூப்பில் படித்து பாருங்கள். குரு பிரானந்தா இது மாதிரி நிறைய சுவாமிகள் நிறைய நம்ம சங்கரானந்தஜி நிறைய சொல்கிறாங்க. இதில் நிறைய நீங்களும் அதை மேலே இம்ப்ரூவ் பண்ணிங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது நிறைய இதில் டவுட் நிறைய கேளுங்க. எங்களுக்கும் இதேமாரி இதை புருஷார்த்தங்கள் என்று சொல்கின்றோம்.